ஹாய்டா, இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு குக்கோட ஒன் ஷாட் தான். இது ஒரு நேம் வந்துட்டு சீனியர் லவ் ஜூனியர், ஓகேவா? ஃபஸ்ட் சீன்லேயே 2 பசங்க காலேஜ் வாசல் நின்றுட்டு பதட்டமாக பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ். 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கும் அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம டே ஜிமின் தான். 2 பேருமே வந்துட்டு பிரதர்ஸ், ட்வின்ஸ். அதாவது ஜிமின் தான் வந்துட்டு அண்ணன், டே தான் வந்துட்டு தம்பி. இவங்க அப்படியே உள்ளே போனால் அங்கே வந்துட்டு சில சீனியர்ஸ் பசங்கள்லாம் நின்றுட்டு வரப்போகிற ஜூனியர்ஸை வந்துட்டு ரேகிங் பண்ணிகிட்ருக்கானுங்க. இவங்களும் வந்துட்டு சரி அதை க்ராஸ் பண்ணி போயிடலாம், எதுக்கு நமக்கு வம்பு அப்படி சொல்லிட்டு வீமின்னும் பார்க்குறாங்க. ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சீனியர் பார்த்துட்டு வீமினை வந்துட்டு கூப்பிட்றான், ஓய் இங்கே வாங்க. என்னையா சீனியர்? உங்களை தான், வாங்க. இதோ வரோம் சீனியர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் டேவும் தாண்டா போகிறாங்க. அங்கே போனால் அந்த பையன் வந்துட்டு, ஏய் என்ன ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம் சீனியர். ஓ சரி சரி, பேர் என்ன? ஜிமின் சீனியர். அவன் பேர் டேயாங். ஏன் அவன் சொல்ல மாட்டானா? நீ சொல்கிறா? இல்லை சீனியர், அது ஏய் நீ மூடுவாய, அவன் சொல்லுவான், நீ சொல்லு. டேயாங் சீனியர், கிம் டேயாங். ஓ, அப்போ இந்த பையனுக்கு பின்னாடிலேருந்து ஒரு பையன் இந்த பையனை தள்ளி விட்டுட்டு, பேர் என்ன சொன்ன? கிம் டேயாங் சீனியர். ஓ சரி சரி, அப்போ நீ கிளாஸ்க்கு போ. டேய் என்னடா மச்சான் போ சொல்கிற? நீ போ. ஏய் அவன் போட்டோம், நீ போடா. தேங்க்ஸ் சீனியர் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிமினும் போயிடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அந்த பசங்களில் ஒருத்தன் தான், டே மச்சான் ஜேகே, எதுக்குடா அவனை போக சொன்னேன்? ஏய் அதெல்லாம் ரேகிங் பண்ணலாம் தப்பு ஜாக்சன். தப்பா? நீ தானடா பண்ண சொன்ன, சின்ன பசங்க ரேகிங் பண்ணால் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும்னு. இப்போ நான் மாற்றி பேசுகிற? அது ஆமாம் நான் தான் சொன்னேன், ஆனால் இப்போ தப்பு, வேணாம் விட்டுரு. டேய் மச்சான் நீ சரியில்லடா. டேய் மூடுறா, சும்மா எதாவது சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா கிளாஸ்க்கு போகலாம், டைம் ஆச்சு. சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் ஜாக்சனும் வந்துட்டு கிளாஸ்க்கு போகிறாங்கடா. ஸோ நம்ம ஜேகேவோட இன்ட்ரோ பார்க்கணும் அப்படின்னா, ஜேகேவும் சுகாவும் வந்துட்டு ஆல்ரெடி பிரதர்ஸ். அதாவது எப்படி சொல்கிறது, சுகா வந்துட்டு ஒரு 1 year சீனியர் ஜேகேக்கு. சுகா வந்துட்டு 3rd year, ஜேகே வந்துட்டு 2nd year படிக்கிறாரு. நம்ம மீன் வந்துட்டு 1st year படிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு சீனியர் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி தாண்டா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம யூன்மின் வந்துட்டு ஏற்கனவே லவ் பண்ணிட்டு தாண்டா இருக்காங்க. இவங்க வந்துட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி அப்படியே வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு கப்புள்ஸாக வந்துட்டுருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்துட்டு அடிக்கடி மீட்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம குக் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ டேவோட கிளாஸஸ்லாம் முடிஞ்சிட்டு டே வந்துட்டு இப்போ சரி பிரேக்காக வந்துட்டு வந்திருக்காங்கடா. ஸோ அப்போ தான் டே தான் ஜிமின் கிட்ட, ஜிமினா நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன், நீ கேன்டீனுக்கு போ. டே நானும் வரவா? நான் என்ன குழந்தையாடா ஜிமின், நான் போவேன், நீ போ. சரிடா நான் போகிறேன், நீ வா. சரி ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தாண்டா வராரு. ஸோ அங்கே வந்து பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு செவரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த செவரு மேலே வந்துட்டு ஜேகே உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு டேயாங் வந்துட்டு போயிட்டு, சீனியர் என்ன யார் நீ? நான் தான் சீனியர், காலைல பார்த்தீங்களே டேயாங். ஆமாம் ஆமாம், சரி சொல்லு என்ன வேணும்? அது சீனியர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? என்ன? இல்லை எதுக்கு ஸ்மோக் பண்ணுறீங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லைல்ல, அதை சொல்ல நீ யார்? இன்றைக்கி தானே வெயிட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, அதுக்குள்ளே எதுக்கு நீ அதெல்லாம் சொல்கிற? சாரி சீனியர், ஏதோ தோணுச்சு சொன்னேன். நல்லா தோணுச்சு, சரி போ. சரி சீனியர் நான் கிளம்புறேன். சரி அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது ஜாங்கோக் டக்குன்னு இப்படி சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் நான் டேவும் வந்துட்டு கிளம்பி கேன்டீனுக்கு போகிறான். கேன்டீனில் ஜிமின் தான். டேயாங் எங்கடா போனேன்? இல்லை ஜிமின் வாஷ்ரூம் தான் போயிருந்தேன். சரி வா போகலாம். எங்கே? கிளாஸ் ரூமுக்கு, நீ வரத்துக்குள்ளே பிரேக்கே முடிஞ்சிச்சு. ஓ சரி ஜிமின் வா போகலாம்.
சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே 5 வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு தானே போகிறாங்க. ஸோ அப்படியே காலேஜும் முடியுது, ஃபர்ஸ்ட் டேவும் முடிஞ்சு நம்ம விமீன் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா 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 அண்ணன் எங்கம்மா? யாரப்பா கேட்ட? அண்ணம்மா. என்னப்பா புதுசாக அண்ணன்லாம் கூப்பிடுற? அது மரியாதைம்மா, சொல்லு அண்ணன் எங்க? அவன் மேலே அவன் ரூமில் இருக்கான். சரிம்மா அப்படி சொல்லி நம்ம ஜேகே தான் மேலே வேகமாக ஓடி போகிறாரு சுகா கேட்டு. இப்போ ஜேகே தான் சுகா கிட்ட போயிட்டு, அண்ணா 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 கதவு தரண்ணா. ஏய் என்னடா போடா அந்த பக்கம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா கதவு தரண்ணா. என்னடா உனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு சுகா ரூம் கதவை திறக்கிறாரு. திறந்துட்டு, அண்ணா கொஞ்சம் கோவப்படாமல் கேளுண்ணா. ஏய் ஏன்டா அப்படி பண்ணுற? உனக்கு என்ன தான்டா இப்போ பிரச்சனை? எனக்கு தூக்கம் வருதுடா போடா சொல்ல நம்ம ஜிக்கும், அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப்ண்ணா. என்ன புதுசாக அண்ணா கூப்பிடுற? என்ன வேணும் சொல்லு. அது உங்களை இருக்க மரியாதைண்ணா. அப்புறம் உன்னோட லவர் இருக்கார்ல நம்ம ஜிமின், அதான் எனக்கு அண்ணியாக போகிறாரே அவர், அதுக்கு என்ன இப்போ? இல்லைண்ணா அவரோட தம்பிக்கிட்ட சொல்லி அவரை பற்றி என்னை பற்றி ஏதாவது கேட்டால் கொஞ்சம் பெருமையாக சொல்லலாம். எதுக்கு? அதெல்லாம் அப்படி தான், நீ சொல்லு கொஞ்சம். சரி பூத்தோலை இப்போ நான் தூங்கணும். சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா, தூங்கு, குட் நைட். சரி போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் வந்துட்டு போயிடுறாரு. நம்ம சுகாவும் வந்துட்டு போய் தூங்க போயிடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜேகேவும் டேவும் வந்துட்டு ஒரு ஜேகேக்கு டே மேலே வந்துட்டு ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஒரு லவ் ஃபீல் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு டேக்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜேகேவும். அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் ஆகுதுடா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜேகே தான் மார்னிங்கே வந்துட்டு டேக்காக காலைல க்ரௌண்ட்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ நம்ம வீமீனும் வராங்க க்ரௌண்டில் நடந்து கிளாஸ் ரூம் போகிறதுக்காக. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே தான் வந்துட்டு, ஏய் டே பேபி இங்கே வா. சீனியர் எங்கடா கூப்பிட்டீங்க அப்படின்னு ஜெமீன் கேட்க, அதுக்கு ஜேகேவும், உங்களை இல்லைப்பா அவனை. என்ன சீனியர் நீங்கள்? என் தம்பி கூப்பிட்டா நானும் தான் வருவேன் அப்படின்னு ஜெமீன் சொல்ல, அதுக்கு ஜேகேவும், ஷுப்பா நீ கிளாஸ்க்கு போ, அவன் வருவான். அதெல்லாம் முடியாது, என் தம்பி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் தம்பி எனக்கு கடிச்சா முழுங்க பாரு, போ வருவான். ஏய் சரி டேங் நான் போகிறேன், நீ பார்த்து வா. சரி ஜிமின் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி. அப்புறம் ஜேகே தான்டா டே கிட்ட, ஏய் போதும் உங்கள் அண்ணா கிட்ட பேசுனது, இப்போ என்கிட்ட பேசு பேபி அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேவம், என்ன சொன்னீங்க செய்ய? ஏன் உனக்கு காது எதுவும் கேட்காதா என்ன? இல்லை நீங்கள் என்ன பேபின்னா கூப்பிட்டீங்க? ஆமாம், ஏன் ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு நீங்கள் பேபின்னு கூப்பிட்டீங்க? ஆமாம் நீ தானே உங்கள் அண்ணன் கிட்ட இந்த கிரௌண்டில் சொல்லிக்கிட்டு இருந்த, அது ஒன்று எல்லாரும் டே பேபின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு. அதுதான் நானும் அப்படி கூப்பிட்றேன். அது எங்கள் வீட்டில் எல்லாம் கூப்பிடுவாங்க, நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க? நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஓ சரி. அப்புறம் உங்கள் பேர் என்ன? என் பேரே உனக்கு தெரியாதா? தெரியாது. ஜியான் ஜங்குக். சரியா? எல்லோரும் என்ன ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. ஓ ஜூனியர்ஸும் உங்களை அப்படி தான் கூப்பிடுவாங்களா? ஆமாம். ஏன்? இல்லை நானும் உங்களை அப்படியே கூப்பிடவா? அதெல்லாம் கூடாது, நீ என்ன சீனியர் தான் கூப்பிட்றேன். ஏன்? ஏன்னா எனக்கு அதான் பிடிச்சிருக்கா? இல்லை பிடிச்சிருக்குல்ல, அது நல்லாயிருக்கு, அதனால் நீ என்ன சின்ன பேர அதான். சரியா? சரி சீனியர். டைம் ஆகுது, நான் கிளாஸ்க்கு போகிறேன். ஓ இப்போ போறியா? சரி போ, பாய். அப்புறம் பிரேக்கப்போ கேன்டீனுக்கு வந்துடு, கேன்டீன் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் அதுக்கு வா. ஆனால் வா. சரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்துட்டு கிளம்பி கிளாஸ்க்கு போகிறோம்டா. ஸோ அப்படியே வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஆகுது, பிரேக்கும் விடுறாங்க. டேவும் வந்துட்டு ஜேகேக்காக வரான். ஜேகே வந்துட்டு அப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கான் டேக்காக. அங்கே பார்த்துட்டு ஜேகேவும் டே வரதை பார்த்துட்டு, அப்பாடா வந்துட்டியா, வா. சீனியர் எதுக்கு வர சொன்னீங்க? அது வந்து டே நான் என்ன சொல்லுங்க சீனியர், உன்னை லவ் பண்ணுறேன். என்னது இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? அதுக்குள்ளே லவ்லாம் சொல்கிறீங்க?
பற்றி எனக்கு தெரியுமா? உன் பேர் டேங், அதாவது கிம் டேங். உங்கள் அப்பா பேர் மிஸ்டர் கிம். அப்புறம் உங்கள் அம்மா பேர் மிஸ்ஸஸ் கிம் லாரா. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் பேர் ஜிமின். அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணனும் லவ் பண்ணுறாங்க. என்னது லவ்வா? ஆமாம், உனக்கு தெரியாதா? அது தெரியாது. ஐயோ, நான் தான் வளர்த்துறேன். சரி, உங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறாத. சரி, அப்புறம் சொல்லு, லவ் பண்ணுறியா இல்லையா என்ன? அதெல்லாம் இதெல்லாம் சீனியர், இதெல்லாம் வச்சு நான் எப்படி உங்களுக்கு பண்ணுறது? போங்க, போய் வேலையை பாருங்கள். வேலையை பார்க்குறதா? இதாண்டா வேலை. எனது இல்லை, பண்ணுறது தான் எனக்கு வேலை அப்படி சொன்னேன். சரி சரி, நீங்கள் போங்க, நான் கிளாஸ்க்கு போகிறேன். இரு. சரி, நீ என்ன தெரியுமா பண்ணுற? நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. உனக்கு எப்போ என்ன பிடிச்சிருக்கோ அப்போ சொல்லு, பிடிக்கலனாலும் சொல்லிவிடு, சரியா? அது வரைக்கும் நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. நம்ம வெளில போகலாம், டேட்டுக்கு போகலாம், காஃபி குடிக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? உனக்கு பிடிச்சா சொல்லு, பிடிக்கலனாலும் சொல்லிவிடு. ஓகேவா? சரி, பார்க்கலாம். இப்போ தள்ளுங்க. சரி, இப்போ போ. நான் ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு காஃபி ஷாப்புக்கு போகலாம், சரியா? நான் வாசலில் வெயிட் பண்ணுறவா? என்னது காஃபி ஷாப்பா? அப்போ தானே நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் 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 ஸ்டே ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி. சரி, போகலாம் சீனியர். இப்போ தள்ளுங்க, நான் போகிறேன். இப்போ தாராளமாக போ. அட்லீஸ்ட் ஈவினிங் வரேன்னு சொல்லி ஓகேவா சொன்னியே அப்படி சொல்லிட்டு ஜேகே விட்டு டேக் கழுவி விடுறான். ஸோ டீவும் போகிறாரு. போயிட்டு அப்படி ஈவினிங்கும் ஆகுது. நம்ம ஜேகேவும் பைக்கில் டேக்காக வாசலில் வெயிட் பண்ணுறாரு. டேவும் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வராருடா. வந்த உடனே பார்த்து போகலாம். ஆனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டேன். சரி, வா போகலாம். சரி, பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்கே போகலாம்ல? சரி, ஓகே, வா. அப்படி சொல்லிட்டு டேவும் பைக்லேயே உட்காரான்டா. உட்காந்து உடனே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு டே வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி உட்காராரு ஜேகேக்கு. அது வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகேவும் டக்குன்னு பிரேக் போட டேவும் கொஞ்சம் டக்குன்னு ஜேகேவை பிடிச்சி, சீனியர் உங்களுக்கு ஒழுங்காக ஓட்டு கூட தெரியாதா? சாரி பேபி. ஏன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க? அதான் சாரி சொல்கிறேன்ல. சரி, போங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே டேவும் ஜேகேவும் காஃபி ஷாப்புக்கு போகிறாங்கடா. போயிட்டு அங்கே போனோடனே டேவும் வந்துட்டு ஜேகே உள்ளே போயிட்டு வந்து ஒரு டேபிளில் போயிட்டு உட்காராங்க. உட்காந்த உடனே சரி, என்ன வேணும்? மில்க் ஷேக் சீனியர். ஓகேடா. வெயிட்டர், நீங்கள் வாங்க. சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அப்புறம் ஒரு பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படி தான்டா. சரி, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோடய பேர் ஜியான் ஜங்கு, வயசு 20. அப்பா பேர் ஜியான், அம்மா பேர் மிஸ்ஸஸ் ஜியான் ஆரி. ஸோ அண்ணன் பேர் சுகா. அப்புறம் அண்ணனோட லவர் அண்ணி வந்துட்டு ஜிமின், தெரியும்ல? அவ்வளோதான்டா. என்னை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோவா எதுவும் இல்லை. ஓகே. அப்புறம் வந்துட்டு இதுவும் வருது. வந்த உடனே வந்துட்டு மில்க் ஷேக் வந்தோடனே வந்துட்டு 2 பேர் குடிக்கிறாங்கடா. குடிச்சிட்டு அதோட டீவும் வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறான். அதோட ஜேகேவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே டேவை இறக்கி விட்டுட்டு, சரி சீனியர் பாய், நான் போகிறேன். டே பாய் மட்டும்தானே? பாய் மட்டும்தான், வேறு என்ன வேணும்? ஒரு செஸ் கிடைக்குமா டே? அதெல்லாம் இல்லை, கிளம்புங்க ஃபஸ்ட்டு. டே ப்ளீஸ் போங்க சீனியர் அப்படி சொல்லிட்டு நம்ம டீம் வந்துட்டு ஜேகேவை துரத்தி விட பார்க்குறான். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மந்த்ஸும் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ 6 months கிட்ட ஆகுது. இப்போ டேக்கும் ஜேகேக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பில்ட் ஆகிடுச்சு. அதாவது எப்படின்னா, ஜேகே லவ் சொன்ன உடனே டீவும் இப்போ வந்துட்டு ஓகே சொல்கிறான். ஒரு 6 months கிட்ட லவ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தான் நம்ம ஜேகேவோட ஸ்பெஷல் டே, அதாவது நம்ம டீவோட பர்த்டே வருது. ஸோ அப்போ டேவும் வந்துட்டு சாக்லேட்டோட ஜேகேக்கு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே போய் பார்த்தா ஜேகே வந்துட்டு அவன் ஒரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருக்கான்டா. ஸோ அந்த பொண்ணு என்னடானா ஜேகே கையை பிடிச்சிட்டு பேசிகிட்ருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம டேக்கு செம்ம கோவம் வருது. அதுவும் இல்லாமல் ஜேகே வந்துட்டு நம்ம டே வந்துட்டு பார்க்கல. டே வந்துட்டு அவன் வேணுனே கவனிக்காமல் இல்லை ஜேகே.
டே வந்துட்டு கொஞ்சம் தூரமாக தான் நின்றுட்டுருக்கான். ஸோ ஜேகே வந்துட்டு டேவை கவனிக்கல டே வந்ததை, அப்படி தான் சொல்லணும். ஸோ நின்று பார்த்துட்ருக்க டேக்கு செம்ம கோவம் வருது. இது இன்னும் நம்ம அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஐயன் வச்சுக்கலாம்டா. ஸோ இப்போ டே தான் டக்குன்னு ஜேகே கிட்ட போய்ட்டு, டே ஜங்குக் டேங் நீங்கள் எதுவும் சொல்லாத ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த ஐயோ பொண்ணு தான், ஓய் ஏடா பேர் சொல்லப்படுறேன் என் பாய் ஃப்ரெண்டை. என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு வந்துட்டு டேவும் வந்துட்டு ஷாக்கில் கேட்குறான். டேக்கு வந்துட்டு ஹார்ட்டே ப்ரோக் ஆகிடுது. ஐயோ பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே செம்ம கோவத்தில் ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். அப்போ ஜேகே தான், ஐயோ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன ஜங்கு நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. அது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஐயோ, இப்போ நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியா, இப்படி பேசுகிற மாதிரி இப்படிலாம் பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேசாத. ஜங்கு எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டிகிட்ருக்க, உனக்கு அது சொல்லணும்னு எனக்கு அவ சொல்ல. ஐயோ கிளம்பு. என்ன ஜேகே நீ அவனை லவ் பண்ணுறியா என்ன, அது என்னோட பர்சனல், நீ அதில் வராத சரியா, கிளம்பு. ஜங்குக் கிளம்பு. ஸோ நடக்கிறதுலாம் பார்க்குற டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அழுகையாக வருது. என்னடா இவன் அவனோட எக்ஸ்ட்ராவே நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படி சொல்லிட்டு. ஸோ என்னென்னா ஜேகேவும் ஐயும் தான் ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவோட எக்ஸ் தான் ஐயு. ஆனால் ஐயோட கேரக்டர் பிடிக்காம ஜேகே வந்துட்டு அவளை பிரேக்கப் பண்ணியிருப்பான். ஸோ ஆனாலும் இப்போ வந்துட்டு ஐயோ வந்துட்டு ஜேகேவோட காசுக்காக அந்த மாதிரி வந்துட்டு அவனை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. அது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ கூட அவள் தான் வந்து ஜேகேவோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்திருப்பாள். ஆனாலும் வந்துட்டு ஜேகேக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது இவள் பண்ணுறது. இப்போ டேக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில ஜேகே இருந்திருப்பானா. ஸோ டே வந்துட்டு செம்மையாக அழுகுறான். அதோட ஜேகேவும் அந்த ஐயோ அனுப்பிச்சி வச்சு டேக்கிட்ட போகிறான். போதும் ஜேகே, நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத புரிஞ்சுதா. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. என்ன கேட்க சொல்கிற ஜேகே, எல்லாத்தையும் அந்த பொண்ணே சொல்லிட்டா சரியா, அப்புறம் நீ வேறு வந்து தனியாக சொல்ல போறியா ஜேகே. ஏன் ஜேகே இப்படி இருக்க, உன்னோட பாஸ்ட்டு உன்னோட எக்ஸில் நீ ஏன் ஜேகே என்று சொல்லலை. டே அது பாஸ்ட் டே, அது உன்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். பாஸ்ட் ஏன் ஜங்குக்கு இப்போ ப்ரெசண்ட்க்கு வருது. டே நான் சொல்கிறது சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு அழாதட்டே. ஜங்கு நீ ஃபஸ்ட்டு சொல்லு. அவன் என்ன உன்னை கொஞ்சம் உன் கையை பிடிச்சிட்டு உன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உன்னை பாய் ஃப்ரெண்டு வேறு சொல்கிறா. என்ன நடக்குதுச்சிக்க இங்கே, நான் சொல்கிறேன் நீ அழாத, எல்லோரும் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உன் பர்த்டே வேறு, வா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், வா போகலாம். ஒன்றும் வேண்டாம் ஜிக்கே, நீ என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத, நான் கிளாஸ்க்கு போகிறேன் சரியா. டே நின்று நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு போ அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் வந்துட்டு எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் டே கொஞ்சம் கூட ஜேகே வந்துட்டு காற்றுலேயே அவன் அவர் பாட்டுன்னு போகிறாரு. கிளம்பி அவர் பாட்டுன்னு கிளாஸ்க்கு போய்ட்டாரு. ஜேகேவும் இங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் கேட்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு கிளாஸ்க்கு போய்ட்டாரு. நம்ம டேவும் அங்கே கிளாஸ்க்கு போனால் கிளாஸில் ஜிமின் தான் டே பார்த்துட்டு, என்னாச்சு டே ஏன் ஆகிற. டே ஒன்றும் சொல்லலை ஜிமின் கிட்ட ஓகேவாடா. அந்த பக்கம் பார்த்தா ஜேகே சைடு பார்த்தோம்னா நம்ம ஜேகே வெளியில் நிற்கிறது பார்த்து நம்ம சுகாவும் வராரு. டே ஓகே என்னாச்சு. சுகா டே கோச்சிக்கிட்டு போயிட்டான்டா. ஏன்டா நீ என்ன பண்ண. அந்த ஐயோ தாண்டா பிரச்சனையே, அவன் தான் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தான். அதை பொறுத்து தான் அவன் கோச்சிக்கிட்டான். நான் அவன்கிட்ட இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஐயோ கிட்ட பேசாதான்னு, நீ கேட்டால் தானே போ அனுபவி. டே சுகா ஒழுங்கா நான் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஐடியா கொடுத்தா ப்ளீஸ்டா, நான் ஊழ பிடிச்சி விட்றேன். டேய் என்னடா சொல்கிறேன், அப்படி தான் பண்ணுவேன் மரியாதையா எல்லாவும் சேர்த்து வை ஓகே. பண்ணி தொலைக்கிறேன்டா. அண்ணாவை மாமா வேலை பார்க்க சொல்கிறியா, ப்ளீஸ்டா வா அப்படி சொல்லிட்டு ஜேகாவும் ஜேகே கிட்ட வந்துட்டு ஐடியாவும் சொல்கிறாருடா. டேய் இதான் ஐடியாவாடா. ஆமாண்டா இதான் ஐடியா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீ இதை ட்ரை பண்ணிப்பார். சரி அப்போ நான் அவனை கூப்பிட்டு வந்துடுறேன், நீ போயிட்டு கிரவுண்ட் ரெடி பண்ணுற. சரி நீ கூப்பிட்டு வந்துடு, நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடறேன். சரிடா சுகா தேங்க்ஸ்டா நான் அப்படி சொல்கிறேன். ஜேகேவும் வந்துட்டு சுகாவோட கண்ணத்தெல்லாம் கேட்டு நான் வந்துடுறேன்டா அப்படி சொல்லிட்டு போகிறாரு கிளாஸ்க்கும். ஸோ அப்படியே வந்துட்டு காலேஜும் முடியுது. டே
வந்துட்டு ஜேகே மேலே இருக்க கோவத்தில் ஜேகேவை அன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. ஜேகேக்கு அதுவே வந்துட்டு ஒருமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி காலேஜ் முடிஞ்சால் ஜேகேவும் வந்துட்டு டேக்காக வந்துட்டு ஜேகே வந்துட்டு டேவோட பிளாக்கு கீழே வந்துட்டு வெயிட் பண்ணுறாருடா. அப்போ வந்துட்டு டேவும் ஜிமினும் தான் வராங்க. கீழே இறங்கி வந்துட்டு ஜேகேவை பார்த்தோன்னே ஜேகேவை முறைச்சிட்டு வா ஜிமின் நம்ம போகலாம். ஓ, அப்போ உனக்கும் ஜேகேக்கும் தான் சண்டையா? அதனால தான் இப்போ காலிலேருந்து அழுதுட்டு இருந்தியா? ஜேகே தள்ளு, நான் போகணும். டேங் இருக்கு, ஒரே நிமிஷம் இரு, நான் சொல்கிறது ஒரே நிமிஷம் கேளுட்டேன் ப்ளீஸ். அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது ஜங்குக், நான் கிளம்புறேன், விடு ப்ளீஸ் 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 டேங் ப்ளீஸ். நான் சொல்கிறது ஒரே நிமிஷம் கேள. நான் உனக்கு சீட்லாம் பண்ணல டேங். ஜங்குக் நீ என்னை விடு, எனக்கு சீட் தான் பண்ண பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரே நிமிஷம் ப்ளீஸ் டேங். அதெல்லாம் முடியாது ஜங்குக். ஜிமின் வா நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டில் அம்மா தேடுவாங்க. இருட்டு அதெல்லாம் ஒன்று தேட மாட்டாங்க, நான் சொல்கிறேன் ஆண்டிக்கிட்ட. என்னன்னு சொன்னேன், நான் உங்கள் பையன் சீட் பண்ண பார்த்தேன், அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான், இப்போ கோவமாக இருக்கான், அதுக்கு நான் சம்மந்தப்படுத்த போகிறேன்னு சொன்னேன். ஐயோ நான் உனக்கு சீட் பண்ணல, என் மாமியார்கிட்ட என்ன சொன்னேன் உனக்கு அப்புறம் சொல்கிறேன், இப்போதைக்கு என் கூட வா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிமினும் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜேகேவும் டேவியும். அதோட ஜிமினும் மாமியாரா? ஆமாங்க அண்ணி. ஜேகே என்ன சொன்ன? இல்லை நீ எனக்கு அண்ணி தானே, நீங்கள் இப்போ எங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்போ எனக்கு அண்ணி தானே. ஜங்குக் அண்ணி அப்படி சொல்லிட்டு ஒரு எமோஷன் போதாங்க. அப்போ ஜேகேவும் அண்ணி உங்கள் தம்பி இரு ஜேகே நான் வர சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜேகே இவன் டேக்கிட்ட போயிட்டு டேங் போ ஒழுங்கா அவன் கூட. அதெல்லாம் என்னால் போக முடியாது ஜிமின், போ அந்த பக்கம். உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூப்பிட்றான் போக மாட்டாங்க. யார் எனக்கு ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு கேட்க உடனே ஜேகே வந்துட்டு நான் தாண்டி பொண்டாட்டி அப்படின்னா. பொண்டாட்டெலாம் சொல்லிட்டு இருந்த கொன்னுடுவான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு தேவை வந்துட்டு முறைக்கிறான் ஜேகேவை. ஏன் பொண்டாட்டி என்ன பொண்டாட்டின்னு சொல்கிறேன் உனக்கு என்னடா அப்படின்னு டேக்கிட்ட கேட்க, நீ கூப்பிடுறது என்ன சரியா, தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதுன்னு. சரி சண்டை போடாணும், இப்போதைக்கு என் கூட கொஞ்சம் வா. ஏன் எதுக்கு எங்கே அப்படின்ட்டே கேள்வி கேட்க. அதோட ஜேகேவும் கேள்வி மேலே கேள்வி கேட்டேன் நான் கொள்றானே அவன், தயவு செஞ்சு கேள்வி மேலே கேள்வி கேட்காதுட்டியா, தயவு செஞ்சு என் கூட வா, உன் பேபி பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படின்னு கேட்க. ஜேகேவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எது நீ பேபியா? அப்போ இல்லையா, நீ வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கெஞ்சிறாரு. அதோட டேவும் சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான்டா. அப்படி வந்துட்டு ஜேகே திரும்பி இவங்க ஜிமினை பார்த்துட்டு அண்ணி நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்க, வரலாமா ஜேகே அப்படின்னு ஜிமினும் கேட்குறான். திருப்பி ஜேகேவும் நீங்கள் வாங்க நீங்கள் எல்லாமே வாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அதோட ஜிமினும் ஜேகே கிட்ட சரி ஜேகே உங்கள் அண்ணன் அவர் இருக்கார் அண்ணி நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அதோடு அப்படியே வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு கிரவுண்ட் சைட் கூட்டிகிட்டு போக டேவும் ஜேகேக்கிட்ட கிரவுண்ட் என்ன இருக்குது ஜேகே இப்போ எதுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்பமே இதையாக வாட்டேன் வந்து பாரு இப்போ புரியும் உனக்கே அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். நடுவில் வந்துட்டு ஐயோ வந்துட்டு வரான். அவள் ஜேகேவை பார்த்தோன்னே ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜம்மு எங்கடா போகிற, அவள் வந்துட்டு ஜேகேவை பார்த்து அப்படி கூப்பிட்டு உடனே வந்துட்டு கோவமாகி வந்துட்டு ஜேகே வந்துட்டு டேவோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பானா, டக்குன்னு டே வந்துட்டு ஜேகேவோட கையை தள்ளி விட்றான். ஜேகேக்கும் வந்துட்டு அது புரிஞ்சுது, சரி நம்ம டேங் வந்துட்டு கோவமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுது. அதோட ஜேகேவும் ஐயோ கிட்ட இரு ஒரு 10 minutes கழிச்சு கிரவுண்ட் வரியா, எதுக்கு ஜேகே அங்கே வா தெரியும், இப்போ வாட்டி நம்ம போகலாம், அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடு ஓகேவா. சரி ஜேகே அப்படி சொல்லிட்டு அவளும் போயிடுறான். ஜேகேவும் இப்போ வாட்டேன் நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு டீயோட கையை பிடிக்க டீவும் டக்கு ஜேகேவோட கையை தள்ளி விட்டு எனக்கு நடக்க தெரியும் அப்படி சொல்லிடுறான். அதோட ஜேகேவும் சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கிரவுண்ட் சைட் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கிரவுண்ட் பக்கத்தில் போகணுன்னு ஜேகே வந்துட்டு ஒரு துணியால் டீயோட கண்ணை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி கட்டிடுறாடா. ஜேகே கட்டுறதை பார்த்துட்டு டேவும் என்ன ஜேகே பண்ணுற அமைதியாக ஒரு நிமிஷம் சரி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் ஜிமினும் வந்துட்டு டேவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாடா. கிரவுண்டோட சென்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் உனக்கு சீட் பண்ணன்னு தானே சொன்னேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க டேவும் ஆமாம் அதுக்கு இரு நான் இப்போ உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் நான் உனக்கு சீட் பண்ணலன்னு. என்ன பண்ண போகிற ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஜிமினும் வந்துட்டு நம்ம டேவோட கண்ணில் இருக்கிற துணியை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாரு. பார்த்தா டேக்கு செம்ம ஷாக்கு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே முன்னாடி நீல் டவுன் போட்டுட்டு உட்காந்துட்ருக்காருடா ஒரு ரிங்கோட. அதை பார்த்த உடனே டேக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுது. டேவும் ஜங்குக்கு என்னது டே ஐ லவ் யூ ஸோ மச் யூ ஆர் மைன் ஐம் ஒன்லி யோர்ஸ் ஓகே வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே டேக்கு ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்படி டேவுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் வெளில வந்து விழுந்துரும் போல் ஹார்ட்டு. அந்தளவு ஃபாஸ்ட்டாக துடிக்குது. சுற்றி எல்லாம் நிற்கிறாங்க. பையன்லாம் பார்க்குறா. பார்த்துட்டு டேவும் சிக்கே எத்தனை பேர் பார்க்குறாங்க பாரு எந்திரி நீ ஃபஸ்ட் சொல்லு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் டேம். அப்போ வந்துட்டு ஐயோ தான் டக்குன்னு ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகே என்ன இது அப்படின்னு கேட்குறான். ஜேகே திரும்பி ஐயோ பார்த்துட்டு என்ன நான் என் பொண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் உனக்கு என்ன பொடி நீ சொல்லட்டியான் அவள் கிடக்கிறான் லூசு அப்படின்னு சொல்கிறான். டே வந்துட்டு டக்குன்னு அழுதுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அழுத உடனே டேவும் ஓகே ஜங்குக் ஐ லவ் யூ டூ அப்படின்னு கேட்குறான் சொல்கிறான் அமைதியாக ஹஸ்கி வாய்ஸில். அது கேட்டு ஜேகேவும் என்ன கேட்கல ஐ லவ் யூ டூ கேட்கல ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட டேவும் வந்துட்டு அவனோட ரிங்கை போட்டதுக்காக வந்துட்டு கையை வந்துட்டு காமிக்கிறான் ஜிக்கிட்ட. ஜிக்கியும் ரிங்கெல்லாம் போட்டு ஏஞ்சின்ட்டு அப்புறம் எல்லோரும் வந்துட்டு கிஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதை பார்த்துட்டு ஜிக்கியும் பண்ணலாமா அப்படின்னு கேட்க என்னது கிஸ் பண்ண சொல்கிறாங்கல்ல பண்ணலாமா அது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறதுக்குள்ளே ஜேகே டக்குனு டே எடுத்து பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிடுறாடா. எல்லோரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படி வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்க டேவும் ஜேகேவும் இன்சைட் சுகா தான் ஜிமின் கிட்ட டேய் ஜிமினா என்ன சுகா நம்ம கூட கிஸ் பண்ணலாமே சி போ சுகா வேணாம் வேணாம் இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாரு எல்லோரும் பார்ப்பாங்க வேணாம் வேணாம் ஒதுங்கி வாடிட்டா என் தம்பியை பாரு உன் தம்பி எப்படி கிஸ் பண்ணுறான்னு ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுகாவும் வந்துட்டு ஜிமினை இழுத்து வச்சு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாருடா. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. நான் இங்கேயே இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஒன் ஷாட் இது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கடா. போக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல ஸ்டோரிஸாக எடுத்துகிட்டு வரேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள் அதையும் போடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை என்னோடய ஒன் ஷாட்டில் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸஸ் கேட்டால் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நெக்ஸ்ட் டைம் வந்து அதை முடிஞ்ச அளவு வராமல் பார்த்துக்கிறேன்.